ஹாய். ஆசிய நாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வேலைவாய்ப்பு இல்லாத இளைஞர்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் நிறைய நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் இயங்குறது தான் காரணம். மக்களின் நலனுக்காக உருவாக்கப்படுற விளையாட்டுக் கழகங்கள், சமூக நிலையங்கள், வணக்க ஸ்தலங்கள் மக்களுக்கு நல்லது செய்வதற்காகவே உருவாக்கப்பட்டிருக்குது, செஞ்சு கொண்டிருக்குது. ஆனால் நிர்வாகத்தில் வேலை செய்கிற இளைஞர் ஜோதிகளுக்கு சம்பளம் கொடுக்க ரொம்ப யோசிக்கணும். மேற்கத்திய நாடுகளை அப்படியா பாருங்கள். இப்படியான விளையாட்டுக் கழகங்கள், ஆர்கனைசேஷன்கள் இயங்கும் பொழுது அந்த கழகங்களில் வேலை செய்கிற இளைஞர் ஜோதிகளுக்கு சம்பளம் கொடுத்துத்தான் மக்களுக்கு நல்லது செய்யணும். ஒன்றை தெரிஞ்சு கொள்ளணும். ஒவ்வொரு மனிதனுக்கும் அடிப்படை வசதி, ஆரோக்கிய தேவைகள் இருக்கும். அவனுக்கு சம்பளங்கள், காசு தேவைப்படும். ஸோ இது நாங்கள் சிந்தித்து செய்யப்படணும். இளைஞர்களும் உங்கள் படிப்புகள், உங்கள் திறமைகளை இப்படிப்பட்ட நிறுவனங்கள், கழகங்களில் நிர்வாகத்தில் இருக்கைகளில் நீங்களும் யோசிக்கணும். சிறிதளவு சம்பளத்தை கேட்டுக்கொள்வதால் ஒன்றும் தவறு கிடையாது. மாற்றத்தை நீங்கள்தான் எல்லாரும் சேர்ந்து கொண்டுறணும். ஸோ இது ஒரு பெரிய விடயமாக நான் பார்த்து கொண்டது. வேலைவாய்ப்பு இல்லாததுக்கு இப்படியான வேலைவாய்ப்புகளையும் உருவாக்கி கொள்ளலாம். சரி, ரெண்டாவது, இனவாதம், மதவாதம், மொழிவாதம், பிரிவினைவாதங்களை பேசிக்கொண்டே இருக்கலாம். அது ஒரு பிரச்சனை. பட் ஒரு நாட்டின் அபிவிருத்தியை பொறுத்தவரையில் நாட்டு பொருளாதார அபிவிருத்தி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2ஆம் உலகப் போருக்கு பிறகு பல நாடுகள் முடிவெடுத்துட்டு இப்படிப்பட்ட பிரிவினைவாதங்கள் தங்கள் நாடுகளுக்கு தேவையில்லை, இது நாட்டின் அபிவிருத்தியை குறைக்குது, நாட்டில் சந்தோஷத்தை குறைக்குது என்று தெரிஞ்சு கொண்டு அவரவர் நாட்டில் கிடைக்கிற கனிய வளங்களை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி எல்லாருக்கும் எல்லா அடிப்படை வசதிகளும் கிடைக்கணும் என்றதை புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ஒரு புரிதலை ஏற்படுத்தி நாட்டை அபிவிருத்தி இடத்தை நோக்கி கொண்டு செல்லணும். ஸோ பிரிவினைவாதம் பேசுகிற மக்கள் ஒன்றை தெரிஞ்சு கொள்ளணும். நீங்கள் தான் வைத்தியசாலை யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் தான் பஸ் நிலையங்களை யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் தான் பாடசாலைகளை யூஸ் பண்ணுறீங்க. ஸோ இப்படியே பிரிவினைவாதங்களை பேசிக்கொண்டிருந்தால் இப்படியான இடங்கள் அபிவிருத்தி அடையாது. ஸோ காலத்துக்கு காலம் கஷ்டத்தை தான் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஸோ பிரிவினைவாதங்களை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் நாட்டு அபிவிருத்தி செய்கிறத பற்றி சிந்தித்தா எல்லாரும் அமைதியாக சந்தோஷமாக வாழலாம். கனிய வளங்களை நாங்கள் எப்படி யூஸ் பண்ணணும், திருப்பி கிடைக்கிற ஒரு வளங்கள் கிடையாது. ஸோ பொருளாதாரம் கூடிக்கொண்டு போகும். ஸோ நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். ஸோ இறைவன் கொடுத்த அறிவை நாங்கள் யூஸ் பண்ணி சிந்தித்து செயலாற்றி அமைதியான ஒரு சமூகத்தை கட்டமைக்கலாம், நாட்டை அமைக்கலாம். இறைவனும் அதுக்கு ஆசீர்வாதம் செய்வான். பிரபஞ்சம் ஆசீர்வாதம் கிடைக்கும் நினைக்கிறேன். ஓகே, பாய்.